ஹே ஹாய் காய்ஸ், ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவும் அசிஸ்டன்ட் பொண்ணும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் எந்தெந்த டேபிளில் உள்ளவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லோட்டஸ் ப்ளூம் கிராசிங்னு ஒரு டிஷ்ஷை சொல்லும்போது, அந்த டிஷ்ஷா இந்த சீசனில் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடைக்காது, எதுக்கு அதை மெனுவில் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறான். வேக்கன்சிக்கான லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட கேட்டுட்ருக்கான். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க போல், இருந்தாலும் கெஸ்ட் ஆர்டர் பண்ணதை செஞ்சு கொடுத்து தானே ஆகணும். அதனால ஹீரோவும் ரொம்பவே அழகாக செஞ்சுட்டு இருக்கான். ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கான். மைன்யூட்டாக கூட மிஸ்டேக்ஸ் வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ப்ரெசன்டேஷன்லையும் பார்க்க சூப்பராகவே செஞ்சுட்டு இருக்கான். அவங்க கேட்ட எல்லா டிஷ்ஷுமே வகை வகையாக ரகரகமாக எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டான். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்போ தான் ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சிருப்பான். அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிற கியூ ரெஸ்டாரண்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பையன் 2 பேரும் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த கியூ ரெஸ்டாரண்ட் தான் மூடிட்டாங்களே, மறுபடியும் எப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது, நல்லா படி, அங்கே பாரு அப்ரண்டிஸ்னு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி சின்னதாக எழுதியிருக்கோம்ல, அதை காமிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், ஒருத்தரும் வரல, எங்களுக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டாங்க. என்னடா யாருமே வரலேன்னு ஹீரோயின் சோகமாக இருக்கும்போது, ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அங்கேருந்து வரான். ஹீரோயினும் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் தலையில் இருக்க அந்த கலர் பேப்பர்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தா, நம்மக்கிட்ட இருக்க கத்தியை பறிக்க போகிறானா, நம்மளோட ரெஸ்டாரண்ட் மூட போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட கத்தி பறிக்கிறவளுக்கு தான் ஒன்றுமே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இது 1 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் தான், அதனால நம்மள்ட்ட எதுவும் பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்ததுனாலே பேட் லக் வந்திருக்கும், அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பேட் லக்கையும் சேர்த்து துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவும் உள்ளே வரான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, வெளியே தான் போர்ட் போட்டிருந்துச்சு, சூப்பர்வைஸ் பண்ணால் கெஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பையனை பார்க்குறான். மாஸ்டர் வச்சு இந்த போர்டு இருக்க மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு பையனும் அதை எடுக்கிறதுக்காக போயிட்டுறான். ஹீரோயினும் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் நூடுல்ஸும் சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சு ஹீரோக்கும் சர்வ் பண்ணுறாங்க. அவங்களும் அங்கேருந்து போகும்போது, உங்கள் கெஸ்ட்டோட ஃபீட்பேக் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்ருக்கான். சரின்னு சொல்லி ஹீரோவும் வேண்டா வெறுப்பாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு, அது கொஞ்சம் கூட நல்லல போல், இங்கே பாரு உனக்கு இதில் டேலண்ட் இல்லை, நீ அதை விட்டுடு, அது மட்டும் இல்லாமல் உன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட கேப்பபிலிட்டியும் இல்லை, நிறையா விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இவன்லாம் என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ சொல்லியில் நீ இதை இன்னும் கண்டினியூ பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பையனும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்கான். அவன் வர ஹீரோயின் ஷோல்டரில் கை வைக்கிறான்னா அதை ஒரு மாதிரி ஹீரோ பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னதான் ஹீரோ முன்னாடி கெத்தாக பேசினாலும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பையனும் ஆறுதல் பண்ணிகிட்டு இருக்கான். பேசாமல் இதை இழுத்து மூடிடலாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஓகே நான் அப்பயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பெல்லாம் பண்ணாதான், நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் நீ அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு பையனும் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே ரெஸ்டாரண்ட்க்கு நிறையா பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நிறையா ஆர்டர்ஸும் போயிட்டு இருக்குது. 2 பேரும் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்க்ரீடியன்ஸும் காலி ஆயிடுச்சு. அந்த ஃப்ரெண்டு பையனும் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அங்கேருந்து போகும்போது தான் டிஷ்ஷஸ்லாம் நோட் பண்ணுறாங்க. ஏன் இப்போல்லாம் மக்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போதே வெளியே யாரும் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பையனும் கூப்பிட்றான். 2 பேரும் போய் பார்க்குறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்காங்க போல், நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சைடில் சில க்ரைட்டீரியாலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு எதுக்குமே இது வந்து செட் ஆகலை போல், அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்தாங்க, நல்லா தான் சாப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்லும்போது, இங்கே பாருங்கள் ஆன்லைனில் ஃபேக் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இல்லை நாங்கள் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க பாட்டுக்கு நின்றுட்டுருக்காங்க. ஃபேக்காக ரிவ்யூஸ் போட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸும் இருந்திருக்கு. ஹீரோயினும் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த நூடுல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருந்திருக்கும், எதுவுமே காலியாக இருக்காதுல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட் ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடணும், அது மட்டும் புரிஞ்சுது. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவாங்க. சி, இதுக்கும் அந்த ஹீரோ பையன் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோவே வந்து நின்றுட்டு இருக்கான். நீ விழுந்ததுக்கெலாம் நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, நீ வந்தாலே எனக்கு எல்லாம் கெட்டதாகவே நடக்குதுடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது தடுக்கி கீழே விழுகிறாங்க. அப்போவும் ஹீரோ தான் காப்பாற்றி விடுறான். ஹீரோயின் அதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லலை, உன்னை பார்த்தாலே எனக்கு இப்படி தாண்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் போகிறான். ஹீரோ கையில் கவரில் மீன் வச்சுருக்கதை பார்த்துருவாங்க. எனக்கும் பசிக்குது, ஏதாவது சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியும் அவன் வந்துட்டு அந்த ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் நூடுல்ஸ் இருக்குல்ல, அதுதான் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு. இப்போ மட்டும் பேட் கொட்டிக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்ருக்கான். ஆல்ரெடி பேட் லக்கில் தான்ப்பா இருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோட வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
ஹீரோவோட ஃபோனும் ரிங் ஆகிருக்கும் ரூமில். சரி அதை எடுக்கலாம் அப்படிங்கிற போது அந்த கபோர்ட் பின்னாடி ஹீரோயினோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்க்கலான்னு போகிறாங்க. கரெக்டாக ஹீரோவும் கூப்பிடுறான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காட்டியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் ஆல்ரெடி நான் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் சமைக்க போகிறேன்னு பார்த்துட்டேன், அவனுக்கு தெரியும்ல அந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுது. ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறையா ஆள் தேவைப்படுது. இப்போ தான் செஃப்லாம் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அவனோட ஃபோனில். ஹீரோயினும் அதை பார்க்குறாங்க. ஹீரோவும் சரின்னு ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் நூடுல்ஸை எடுத்துகிட்டு வந்து பவுலில் வைக்கிறான். ஹீரோயினும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது போல். அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இவன் சமைச்சா எப்போ இவனை தோக்கடிச்சு 5 ஸ்டார் செஃப் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பெரிய செஃப் ஆகணுங்கிறத விட அந்த கத்தியை பிடுங்கினால மாஸ்டரோட கத்தி, அதை திரும்பி வாங்கணுங்கிறது தான் ஆசையே. அவங்களும் அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு மாஸ்டருக்கு அழுது ஃபோன் போட்டுட்ருக்காங்க. அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அவன் ரொம்ப நல்லா சமைக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஹீரோட வீட்டுக்கு அவன் ஃப்ரெண்டு வர அந்த கிளாஸில் குடிக்காத அப்படின்னு சொல்லும்போது, ஏன்ப்பா யாராவது குடிச்சாங்களா, என்னை தவிர யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஒரு பொண்ணு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோவும் ஆமாங்கிற மாதிரி இருக்கான். அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான், உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அவங்கள்ட்ட காசும் கம்மியாக தான் இருக்குது. இருக்கிறது எல்லாத்தையுமே பார்சல் போட்டு யாரும் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க யாருங்கிறது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஹீரோயினும் என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ட் டைம் போஸ்டர்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல, அவன் மெசேஜ் பண்ணுறான், எனக்கு பசிக்குது, நான் செத்துருவேன், எனக்கு சீக்கிரமாக சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அவனை போய் பார்க்குறாங்க. உண்மையாலுமே சாகுற நிலைமையில தான் இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஷோக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு தெரியுது, மூடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஹீரோவை தோக்கடிக்கிறதுக்கு சில வழிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு கொடுக்குறான். அந்த சீட்டு திறந்து பார்த்தா ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர்லாம் இருக்குது. ஹீரோயினும் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம ஜாயின் பண்ணி வேலை பார்த்து வேலையை கற்றுக்கிட்டு ஹீரோவை தோக்கடிக்கலான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம்ப்பா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு உனக்கே தெரியும். நம்ம பேசாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடலாம், அந்த செஃப்ஸையும் வாங்கிடலாம், அவங்க நமக்காக வேலை பார்ப்பாங்க, ஹீரோவை ஈஸியாக தோக்கடிச்சு அந்த கத்தியும் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது ரொம்ப மட்டமான கேவலமான ஐடியாவாக இருக்குது. அவ்வளோ பெரிய மாஸ்டரே ஹீரோ கிட்ட தோத்துட்டான், இதில் வந்துட்டு இந்த செஃப்லாம் ஹீரோவை தோக்கடிக்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்ன ஐடியாவே பெட்டராக இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட்டில் எதுலையாவது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும்ல ஹீரோட ஃபோனில், அதை யோசிச்சுட்டு பேசாமல் அவனோட ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், அப்போ தான் அவனோட டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ரெஸ்டாரண்ட்கே இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இன்டர்வியூக்கு இன்னொரு பர்சன் வந்திருக்காங்க. இவங்கள நம்ம ப்ளூன்னு வச்சுக்கலாம். 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணும் வந்துடுது. ஹீரோ கேமராவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். வாக்கி டாக்கி மூலியமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கான்னு பார்க்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கணும்ல, ஸோ அதுக்காக ஒரு சின்ன சண்டை மாதிரி ஏற்படுத்த அதை ஒரு ரவுண்டாக வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சேர்ந்து கத்துறாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும், என்னடா இப்படி சொதப்புறா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. 2வது ரவுண்ட் ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ், பேஷண்ட்லாம் செக் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க். 2 பவுல்லையும் தண்ணி ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு வரணும், அதை ஒரு டம்ளரில் ஊற்றணும். யாரோட தண்ணியோட லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு கிரேட்டாகவே பண்ணியிருக்காங்க ஹீரோயினை தவிர. அடிமட்டத்தில் இருக்குது தண்ணி. ஸோ இந்த ரவுண்ட்லேயும் ஹீரோயின் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. 3rd ரவுண்ட் வந்து டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது. ஸோ ஹீரோயினும் அழகாக வாஷ் பண்ணி வச்சிடுறாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குச்சியை சைடில் வச்சுருப்பாங்க. பார்த்தா அது தெர்மோமீட்டர். அதை வச்சு தண்ணியோட டெம்பரேச்சர்லாம் பார்த்து பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அந்த ரவுண்ட்லேயும் ஹீரோயின் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் இருக்குது. அது வந்து க்ரியேட்டிவ்னஸை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ரொம்ப இனோவேட்டிவான டிஷ்ஷை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், பார்க்க அழகாக இருந்தால் போதுங்கிற மாதிரியானது தான். ஹீரோயினும் ப்ளூ ஷெஃப்பும் செஞ்சிட்ருக்காங்க. ரொம்பவே பொறுமையாக அழகாக டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி இனோவேட்டிவாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கான். இவ்வளோ நேரம் கேமராவில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் செஞ்சதை பார்க்கறதுக்காக நேராகவே வந்துடுறான். அதை அவன் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ரொம்பவே அழகாக ஒரு ரோஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க டொமேட்டோவில். எல்லாமே ரொம்பவே சொதப்பினாலும் இது ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க ஹீரோயின். இன்டர்வியூவும் முடிஞ்சுது. அந்த அப்ரெண்டிஸ் பையன் இருப்பாள், அவன் தான் கேட்டுட்ருக்கான், எதுக்கு ஹீரோ கம்பெனிலேயே ஜாயின் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 5 ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் அவனெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எதிரி கூட இருந்தால் அவனோட பலவீனம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ரெண்டிஸ் பையனுக்கும் அது சரின்னு படுது. இன்டர்வியூ போயிருப்பாங்கல்ல, அதுக்கான காலம் வருது. ஹீரோயினுக்கு வேலை கிடச்சிருச்சு, ஆனாலும் ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு செஃப்பாலாம் வேலை கிடைக்கல, சும்மா ஸ்டோரேஜ் ரூமில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எக்ஸ்பைரி டேட், இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுற வேலை தான்.
ஹீரோயினும் வந்து எனக்கு செஃப்பா வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி கோவமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்பவே பொறுமையா, "ஒரு வேளை என்னோட வேலைய நான் நல்லா பார்த்தேன்னா, எனக்கு அந்த வேலை கிடைக்குமா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. "பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. அந்த இன்னொரு செஃப் இருப்பாங்கல்ல, அவனோட பேரு ப்ளூன்னு தான் சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம். ப்ளூ கிட்ட வந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்து காண்டாகிட்டு கிச்சன்ல போய் சமைச்சிட்டு இருக்கான். பரபரப்பா கிச்சனை ஏங்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஃபிஷ் தேவைப்படுது போல. அது வேகமா ஹீரோயின் தான் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "உன்னோட வேலை இது கிடையாதே" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான். "அந்த பொண்ணுக்கு என்ன வேலை நீங்க சொல்லிக் குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் புள்ளைய புடிச்சு திட்டி விடுறான். ஹீரோயினுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் வகை வகையாக ரகரகமாக நிறைய சமைச்சு வைக்கிறான். பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை டிஷ் எல்லாமே இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாம் அவங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால செம்மையாக விருந்தே வச்சுருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா, "ஹீரோ ரொம்பவே நல்லவன், அதனால நமக்கு இந்த மாதிரி சமைச்செல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுறோம்." இன்னொரு செஃப் இருக்காங்க, அவங்க இருந்திருந்தா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி சாப்பாடு பார்க்கறதுக்கு கூட டைம் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாரும் மற்றவங்களும் கேட்டுட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரிப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. ப்ளூ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா, "நான் போய் ஹீரோயினை கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான். அதனால் ப்ளூவால் போக முடியல. நாளையிலேருந்தே எல்லாரும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்றைக்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட போயிடுறான். ஹீரோயின் ஏதோ ஸ்டாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக மேலே ஏறியிருப்பாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதென்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ கூப்பிட்ருப்பான். ஹீரோயின் பயந்து கீழே விழுக போயிருப்பாங்க. ஹீரோ தான் தாங்கி பிடிச்சிருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மீதியை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.